லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்லேட்ஸ். பழனி கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான நிலம் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டது. 108 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தின் பதிவு ரத்து செய்யப்பட்டதுடன் சார் பதிவாளர் உட்பட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த முறைகேடு குறித்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் அதே கும்பல் மற்றொரு கோயிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தையும் முறைகேடாக பதிவு செய்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்து இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் கூறியதாவது: பழனியை அடுத்த ஆயக்குடி ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 2.40 ஏக்கர் நிலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது 2 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு கொண்டது. இந்த பத்திரப்பதிவானது பழனி தண்டபாணி சுவாமி மடம் நிலத்தின் பத்திரப்பதிவு நடந்த மறுநாளே அரங்கேறியுள்ளது. மேலும் அதே கும்பல் இந்த முறைகேட்டிலும் ஈடுபட்டுள்ளது. இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு கோயில் சொத்துக்களை போலி ஆவணங்கள் கொண்டு பதிவதை தொழிலாக வைத்துள்ளனர். இந்த ஆவணத்தை ஒட்டன்சத்திரத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார், வழக்கறிஞர் சிவக்குமார் ஆகியோர் தயார் செய்துள்ளனர். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பதிவு செய்துள்ளார். இந்த கோயில் அறநிலையத்துறையின் பட்டியல் சாரா கோயில். இதன் சொத்துக்களை முறைகேடாக பதிவு செய்ய முயற்சி நடக்கிறது. அதை தடுக்க வேண்டும் என கடந்த மார்ச் 5ஆம் தேதி பதிவுத்துறைக்கு திண்டுக்கல் அறநிலையத்துறை உதவி ஆணையர் நாகவேல் என்பவர் மனு அளித்துள்ளார். ஆனாலும் ஜூலை 7ஆம் தேதி ஜஸ்டின் மணிகண்டன் பத்திரப்பதிவு செய்துள்ளார். கோயில் சொத்துக்களை குறிவைப்பதன் நோக்கம் என்ன? பத்திரப்பதிவு துறையில் 3 மாதங்களுக்கு ஒரு முறை தணிக்கை நடத்த வேண்டும் என்ற நடைமுறை என்னவானது? முறைகேடு நடந்த நேரத்தில் பத்திரப்பதிவு துறையில் இதற்கு உடந்தையாக இருந்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த துறையில் நடந்த அனைத்து சட்டவிரோத பத்திரப்பதிவு முறைகேடுகளையும் ஆராய தமிழக அரசு சிறப்பு குழு நியமிக்க வேண்டும். ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்டோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என ராம ரவிக்குமார் தெரிவித்தார். இதற்கிடையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் நிலத்தை விற்றவர்கள், வாங்கியவர்கள் என 19 பேர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கூறினார். பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு பின் பழனி கோயில் நிலத்தை மீட்டுள்ளோம். கடந்த ஆட்சியில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் தனிநபர்களுக்கு பவர் மாற்றம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்ய முயற்சி நடந்தது. இது அரசின் கவனத்திற்கு வந்ததும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் தான் கோயில்களை காக்க வந்தவர்கள், நிலங்களை மீட்க வந்தவர்கள் என்று பேசியவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் மீனாட்சியம்மன் கோவில் நிலம் விவகாரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தனர்? கோயில் சொத்துக்களை மீட்பதிலும் அறக்கட்டளை சொத்துக்கள் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலும் அறநிலையத்துறை தீவிரமாக உள்ளது என அமைச்சர் ரமேஷ் கூறினார்.